ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லா ஆஃப் மென்டலிசம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா லா ஆஃப் மென்டலிசம் வேறு, லா ஆஃப் அசம்ஷன் வேறு. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மென்டலிசம்னா என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மென்டலிசம் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற கொலோக்கியல் வேர்ட்ஸில் சொல்லணும்னா லா ஆஃப் மென்டலிசம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் லா ஆஃப் மென்டலிசம். ஓகே, லா ஆஃப் மென்டலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் a practical scientific explanation of thought or mind force. Okay, it is the principle that everything is mind or thought, and therefore thoughts have the power to influence physical reality, shaping life and destiny. The law is often linked to the idea that by controlling one's mind through discipline and focusing on positive thoughts, one can achieve goals, manifest desires, and overcome ஆல் தி டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஆக மொத்தத்தில் சிம்பிளான விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நமக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை நோக்கி எண்ணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆசையை நோக்கி நம்மளே டிசிப்ளின் பண்ணிட்டோம், அதுக்காக மார்ச் ஃபார்வர்ட் பண்ணோம், அதுக்காக எஃபர்ட் போடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரியாலிட்டிக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மைண்டு தாட்டு, நீங்கள் எதை உள்ளுக்குள்ளே தாட்டாக வச்சுருக்கீங்களோ, சிந்தனையாக வச்சுருக்கீங்களோ, அதை பிரபஞ்சத்துக்கு எனர்ஜியாக நீங்கள் நினைவலைகளாக வெளிப்படுத்த அந்த தாட்டு தான் ரியாலிட்டிக்கு வரும் அப்படிங்கிறது தான் எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகேயா? ஏன்னா வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. எங்கே நமக்கு நிச்சயம் இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது, டிசையர் இருக்குது, இது எனக்கு வேணுங்கிற பிடிவாதம், வைராகியம் இருக்கும், அங்கே நம்ம 1000 வழிகளை உற்பத்தி பண்ணுவோம், 1000 பாதைகளை உண்டாக்குவோம். இப்படி எல்லாம் போனால் நமக்கு பிடிச்சதை நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த 1000 பாதைகளை உண்டாக்குற சிந்தனையும் நமக்குள்ள தான் இருக்குது. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அங்கே ரியாலிட்டிக்கு வருது. ஓகேயா? ஸோ இதைத்தான் இவங்க இந்த லாவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். கோர் பிரின்சிபல் என்னன்னா, மைண்ட் இஸ் சுப்ரீம். தி ஃபண்டமெண்டல் ஐடியா இஸ் தட் தி மைண்ட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் பவர். தி யூனிவர்ஸ் is a mental creation is governed by mental law. பிரபஞ்சம் இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லைன்னு நினைச்சா இல்லை. எல்லாமே நம்ம மனசு தான் நினைச்சா, நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் உண்மை தான் உண்மை. நம்ம மனசுக்கு உண்மை இல்லாத விஷயம், அது நமக்கு உண்மை இல்லாத விஷயம், மற்றவங்களுக்கு அது உண்மையாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், தட் டஸ் நாட் மேட்டர். அது எனக்கு உண்மை இல்லைன்னா இல்லை தான். ஓகேயா? ஸோ இதைத்தான் இந்த லா மூலியமாக சொல்கிறாங்க. தாட் இஸ் ஃபோர்ஸ். தி தாட்ஸ் ஆர் நாட் internal states but a form of energy that can be directed to cause effects in the physical world. Cause and effect enna? Your thoughts and mental states are cause and the circumstances of your life or the effect. Your reality is a product of your thoughts. Mental discipline enna? To achieve desired outcomes, one must practice mental discipline, cultivate a focused mind, and have a clear vision of what they want to manifest. Okay, இந்த லா ஆஃப் மென்டலிசம் அப்படிங்கிறத நம்ம எப்படி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணோன்னா கிளியர் இன்டென்ஷன்ஸ் இருக்கணும், பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸ் இருக்கணும், எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம மென்டல் வெல்பீயிங்காக, ஃபிசிக்கல் வெல்பீயிங்காக அதை யூஸ் பண்ணணும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் லா ஆஃப் மென்டலிசம். ஓகேயா?